ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முல்லைப்பூ தோட்டங்க. முல்லைப்பூ தோட்டத்தில் பாருங்கள், நம்ம செடி கட் பண்ணிவிட்டு இன்னையோட வந்து 70 நாள் ஆகிடுச்சிங்க. இந்த 70 நாளில் பாருங்கள் அரும்பு நல்லாவே வந்துடுச்சு. கட் பண்ணிவிட்டு புது துளிரும் வந்துடுச்சு, அதில் வந்து அரும்பு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பூ வந்துடுங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக அரும்பு வந்திருக்குங்க. இந்த மாதிரி வந்து எல்லா செடியிலுமே வந்திருக்கு. நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடியிலுமே வந்துடுச்சுங்க. இதுதான் நம்மளுடைய முல்லைப்பூ தோட்டம். இந்த மாதிரி வந்து வரணும் அப்படின்னாவே கரெக்டாக நம்ம மருந்து அடித்து கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த செடி மட்டும் இல்லைங்க, எல்லா செடியிலையும் பாருங்கள் நல்லாவே அரும்பு வந்திருக்கு பாருங்கள். ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க, ஆனால் செடி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாருங்க. ஒரு செடிக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 7 அடி வச்சுருக்குங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு செடி வந்து 3 அடி வந்து கவர் ஆகிடும், இந்த செடி 3 அடி வந்து கவர் ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சரி ஈக்குவலாக இருக்கும். பூ வந்து நம்மளுக்கு செடி சுற்றி இருக்கிறதுக்கு வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், நல்லாவே இருக்குது அரும்பு. இதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து என்னென்ன மருந்து அடிக்கிறோம், உரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லாவே எடுத்துருக்கு. அரும்புலாம் வந்து நல்லாவே எடுத்துருக்குங்க. என்னோடய யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் பூச்செடிக்கு அடிக்கக்கூடிய மருந்து உரம்லாம் போட்டுகிட்டு இருக்கேன். அப்படியே சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.